பேட் எடுத்து நாய் அடி அடிச்சு, பால் எடுத்து ஸ்டெம்பை பொளந்து, அசால்ட் கேஸ் வாங்குறவன் தான் கெத்தான ஆளு. திருட்டு கேஸ் பல பேர் வாங்கியிருக்கிறாங்க. ஸ்ரீசாந்த், அசாருதீன்லாம் நம்மளுக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச மேட்ரு. 2000ல் சவுத் ஆப்பிரிக்காவோட அப்போதைய கேப்டன் ஹான்சி க்ரானியே என்ன பண்ணுறாப்புல, இந்தியாக்காரன் ஒருத்தங்கிட்ட காசை வாங்கிட்டு, ஹெர்ஷல் கிப்ஸு 20 ரனுக்குள்ளே அவுட் ஆயிரு அப்படின்னு சொல்லியிருக்காப்புல. ஹென்ரி வில்லியம்ஸு பாலு லூஸ்தனமாக போடு 50 ரனுக்கு மேலே அடிக்கட்டும்னு இருக்காப்புல. இதை சொன்னாங்க, இதை நான் பண்ணுறேன்னு ஒத்துக்கிட்டேன், ஆனால் நாங்கள் பண்ணவெல்லாம் இல்லை அப்படின்னு கையும் களவுமா சிக்கினதுக்கப்புறம் சவுத் ஆப்பிரிக்கன் கேப்டன் ஹான்சி க்ரோனியை ஒத்துக்கிட்டாப்புல. ஒரு என்டையர் நாடே வந்து உட்காந்து மேட்ச் பார்த்தா எல்லாத்தையும் பைத்தியக்கார பைய பண்ணி இவனுக்கு காசு சம்பாரிச்சிருக்கானுங்க. கிரிக்கெட் பிளேயர் ஆகணும்னு நினச்சிருப்பாங்க சின்ன வயசில், அதே மாதிரி ஆயிட்டாங்க. அதுக்கு நல்ல காசும் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி ஒரு கரியரு எத்தனை பேர்த்துக்கு உலகத்தில் கிடைக்கும்? இதெல்லாம் இருந்தும் பளபளன்னு இருக்குது பணம், 4 வாங்கி எக்ஸ்ட்ரா போட்டு வச்சோம்னா பின்னாடி ஃப்யூச்சரில் யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு கேவலமான செயலை செஞ்சு போட்டாப்புல. இதில் ஹான்சி க்ரோனியாவை இனிமேல் வந்து கிரிக்கெட் பக்கமே வந்துடாதுன்னு சொல்லிட்டு துரத்திட்டாங்க. ஹெர்ஷல் கிப்ஸுக்கு 6 மாத பேனு, ஹென்ரி வில்லியம்ஸுக்கு ஒரு 6 மாத பேனு. என்ன ஒரு அன்ஃபார்ச்சுனேட்டான மேட்டர்னா, 2 வருஷத்துக்கு அப்புறம் ஹான்சி க்ரோனியா இறந்து போயிட்டாப்புல. என்ன இருந்தாலும் இது வந்து ஒரு மகா மட்டரகமான செயல். கையும் களவுமா கேட்ச் பண்ணிட்டாங்க.